Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்களுடைய வால்யூம் மீட் பண்ணிக்கங்க எல்லாரும். மீட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வால்யூம் மீட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ காலையில் நான் ஒரு ட்ரேட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதாவது பேங்க் நிஃப்டி உங்களுக்கும் சேம் அதே தான். நான் என்ன ட்ரேட் பண்ணேன் அதே தான் உங்களுக்கும் நான் ப்ரைமில் சென்ட் பண்ணேன். ஸோ ஒரு சம் ப்ராஃபிட் கிடச்சி புக் பண்ணிட்டேன். ஓகேங்க, என்னோட அக்கௌண்ட் வந்து அலைஸ் ப்ளூவில் இருக்கு, இதில் இல்லை. உங்களுக்கு இது ப்ரைம்லேயும் சென்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது கீழே போனால் சேல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். ஒரு சிலருக்கு வந்து இதையும் கன்ஃபியூஸாக இருக்குது. அதாவது புதுசாக வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, புதுசாக என்னுடைய ப்ரைமில் ஜாயின் ஆகிருக்கும், உங்களுக்கு இந்த பேண்ட் என்னத்துக்குன்னு தெரியல. ஓகே, இந்த பேண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கீழே க்ரீன் மேலே ரெட் வந்தால் கீழே போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, மேலே க்ரீன் கீழே ரெட் வந்தால் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ மிடில் லைன் தான் என்ட்ரி ப்ரைஸ். மிடில் லைன் இருக்குதுங்களா, இந்த லைன் தான் வந்து என்ட்ரி ப்ரைஸ். உங்களுக்கு கீழே போதும், இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சேல் பண்ணிட்டா ப்ராஃபிட், இந்த லைன் வந்து எண்டு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மேலே வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிடுங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சிலர் வந்து புரியாதவங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, அதனோட டார்கெட் இங்கே நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம்னா அந்த ஒரே கண்ணில் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் அந்த ஹோல் டேஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ரைமில் மெசேஜ் அனுப்புகிறோம். யாரெல்லாம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் ட்ரேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஒரு சம் ப்ராஃபிட் 2 ட்ரேட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா 3வது ட்ரேட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இல்லை, அவங்களோட வால்யூம் மீட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஆடியோ வீடியோ எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க இனிமேல் ட்ரேட் பண்ணாதீங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுங்க. திரும்ப இன்னொரு ட்ரேட் வாய்ப்பு கிடைக்கும், இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் சொல்லி அது பின்னாடி ஓடாதீங்க. அது வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டும் சேர்த்து ஈவினிங் வந்து மைனஸ்ல போயிடும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலே அகைன் ட்ரேட் பண்ணாதீங்க. யாரெல்லாம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருங்க சான்சஸ்க்காக. ஓகே, குட் மார்னிங். குட், தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேஷன்ஸ் அமைதியாக இருந்தால் நமக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அதிகமாக ட்ரேட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ட்ரேடிங் கம்மி பண்ணிட்டா ப்ராஃபிட் சைடு அதிகமாக நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்களோ அவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல லாஸ் ஆயிடுச்சா விட்டுடுங்க, பரவாயில்ல. நீ ஃபுல் ட்ரேட் பண்ணாதீங்க. குட் மார்னிங். நம்மளோட டாடா ஸ்டீல் 4th கேன்ல என்னாச்சுன்னு பார்க்கலாம். நம்ம என்ட்ரி பேஜ்ல இருக்குது. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறது. டாடா ஸ்டீல் 4th கேன்ல என்ன அப்படின்னா, எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு லாட், ஆப்போசிட் சைட்ல பிரேக் ஆகுதோ டபுள் லாட். இந்த பக்கம் மேல ஒரு 100 குவான்டிட்டி நீங்க பை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிட்டு இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து 200 குவான்டிட்டி நீங்க சேல் பண்ணணும். அகைன் இந்த 200 குவான்டிட்டி மேல போயிடுச்சு, மேல போய் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரேடிங் குவைட் பண்ணிக்கங்க, நீங்க ஸ்டாப் பண்ணிக்கங்க. திரும்பவும் அகைன் மறுநாள் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இதுதான். இது வந்து ஒரு மந்த்ல வந்து 10% to 20% வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்க லைவ் செஷன்ல வந்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். சரி ஹரேந்திரன், நீங்க என்ன ஸ்டாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? உங்களோட வியூ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, டாடா ஸ்டீல் புரியலீங்களா? டாடா ஸ்டீல் அதான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது டாடா ஸ்டீல் 4th கேன்ல 5 மினிட்ஸ்
5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் 4th கேண்டில் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் வந்து சிங்கிள் லாட். ஓகே, இப்போ இந்த பக்கம் மேலே போயிடுச்சிங்களா, இது வந்து பை சைடு வந்து சிங்கிள் லாட் போட்டுக்குங்க. இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அந்த ஆர்டரோட டபுள் குவான்டிட்டி சேல் ஆர்டர் போட்டு வைங்க. இந்த பக்கம் 100 குவான்டிட்டினா இந்த பக்கம் வந்து 200 குவான்டிட்டி. 200 குவான்டிட்டி இந்த பக்கம் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சுன்னா 100க்கு லாஸ் ரிகவர் ஆகும், 100 வந்து ப்ராஃபிட்டாக நிற்கும். இல்லை 200 மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரேடிங் குவைட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு டாடா ஸ்டீலில் ட்ரேட் கிடையாது இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, திரும்ப நாளைக்கு பண்ணலாம். ஏன் நேற்று வந்து ப்ராஃபிட் வந்துருப்பாருங்க. அது நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க, நிறையா புரியும் உங்களுக்கு. இது கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில். நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் அது அதிகமான ப்ராஃபிட் எதுவும் வராது. இல்லை, மாதம் ஒரு 10 to 15% வரும். பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் மறுபடியும் என்ன சான்ஸ் வருதா பார்க்கலாம். என்னதான் சான்ஸ் வந்தாலும் அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அப்புறம் சைலண்டாக ஹோல்ட் பண்ணுறது பெட்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேலே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ பேன் கேன்சல் பண்ணிடுறேன். டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. HDFC பார்க்கலாம். HDFC பையிங்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நேற்று ஃபுல் சப்போர்ட் எடுத்துக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏரியாலாம் சப்போர்ட் ஏரியா தான். ஸோ மார்க்கெட் எங்கேருந்து திரும்ப மேலே போகுதுன்னு தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. HDFCயில் கிளியர் இல்லை. நம்ம இந்த லெவல் எப்போ கீழே போகுது அதுக்கப்புறம் தான் 1075 கீழே போனதுக்கு அப்புறம் தான் சேல் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கணும். நம்ம இங்கிருந்தே சேல் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி பாட்டம்ல ப்ரைஸ் வேறு பாட்டம்ல இருக்கு. சேல் பண்ண இங்கேயும் சேல் பண்ணாதீங்க. சேலிங்கான வாய்ப்பு சொல்றேன். அதாவது கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்து அகைன் திரும்ப சொல்ல அங்கிருந்து சேல் பண்ணுங்க. இந்த மிடில் ரேஞ்சில் இருக்கிறதால பையிங்கான சான்ஸ் தேடுங்கல்ல. ஐசிஐசிஐ ஆல்ரெடி ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ரிஸ்க் ட்ரேட் தான் பண்ணலாம் ஐசிஐசியில். ஓகேங்களா, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மிஸ் பண்ணோம். அதான் நம்ம பேங்க் நிஃப்டியில் சொல்ல அது இங்கே இருந்திருக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ சென்ஸ் இல்லை சேல் பண்ணுறது. சேஃபும் இல்லை, சென்ஸ் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல சேலிங் அவ்வளோ பண்ணாதீங்க. சப்போர்ட் ஏரியா தேடுங்க. ஓகே சப்போர்ட் ஏரியா தேடுங்க ஃபர்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல கீழே போயிட்டு தான் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ்ல டைரக்டா போயிட்டு இருக்கிறதுல இந்த இடத்துல ஓப்பன் பிளேஸ்ல எதுவும் பண்ண முடியும் உங்களால. ஐ டோன்ட் நோ ஃபண்டமெண்டல். எனக்கு ஃபண்டமெண்டல் பத்தி எனக்கு தெரியாது. ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் வச்சு மட்டும் ட்ரேட் பண்றேன் நான். ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிங்கன்னா நிறைய நியூஸ் கேட்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். நமக்கு இருக்கிறது சின்ன பிரெயின், நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் பிரெயினை? எது நடந்தாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் காட்டி கொடுத்துற போது. நான் டிவியும் பார்க்கறது கிடையாது, நியூஸ் பேப்பரும் பார்க்கறது கிடையாது. என்னன்னு தெரியாது, ஏன் ஃபால் ஆகுது அதுவும் தெரியாது. அது ஃபண்டமெண்டல் பேஸ் வச்சு பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புரியாது. ஃபண்டமெண்டல் நியூஸ் அதிகமாக நியூஸ் பார்ப்பாங்க, நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருப்பாங்க, நியூஸ் அதிகம் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த கம்பெனி பை வாங்க, எந்த கம்பெனி என்ன ஆர்டர் பண்ணுச்சு, எந்த கம்பெனி சேல், நிறைய ரீசன் கண்டுபிடிப்பாங்க. என்னதான் ரீசன் கண்டுபிடிச்சா நம்ம ஃபண்டமெண்டல் இங்க கிராஃப்ல காமிச்சு தான் ஆகணும். அது ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மெயின் இந்த லைவ் ரெக்கார்டர் போடுறதுக்கான காரணம் என்னன்னா, இது வந்து ஃப்ரீ நாலேஜா உங்களுக்கு கிடைக்கிற, நிறைய பேர் யூஸ் ஆகணும் தான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றது. இது ஆல்ரெடி ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்குது, லைசன்ஸ் நடந்துட்டு இருக்கு. சில பேர் வந்து இந்த 299 பிரேம் சென்ட் பண்ணிட்டு மந்த்லி என்ன சார் சொல்லி தருவீங்கன்னு கேட்பாங்க. அது 299 ஜஸ்ட் என்னுடைய ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளோ தான். உங்களுக்கு இது சொல்லித்தரேன், அது சொல்லித்தரேன் எதுவும் நான் உங்களுக்கு அதில் சொல்லலை. உங்களுக்கு 8500 ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் அதில் கேட்கலாம். நீங்க அட்லீஸ்ட் லைவ் செஷன் வந்தா கூட சின்ன சின்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் நீங்க.
8,500 10 days கோர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட். உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்துடும். அதுல பேசிக்ல இருந்து இப்ப நீங்க ட்ரேட் பண்ற அளவுக்கு அதுல கத்துக்கலாம் 10 daysல. மெயின் அதுல பொறுமைனா என்னன்னு சொல்லி தெரியும். அதுல டாடா ஸ்டீல் இங்க சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறமா. இப்ப நான் பண்றேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு நீங்களும் வந்துருவீங்க. அந்த 10 daysல ஓரளவுக்கு எல்லாம் கத்துட்டு எங்க பொறுமையா இருக்கணும்ன்றத அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம எங்க என்ட்ரி ஆகக்கூடாதுன்றது. கண்டிப்பா கண்டிப்பா அதை கத்துக்கலாம். அது ஒரு அந்த 10 days கோர்ஸ் எடுத்து ஒரு 3 மாசம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே அந்த சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஃபார்மா செக்டர் என்னாச்சுன்னு பார்க்கலாம். சன்ஃபார்ம் என்னதுன்னு தெரியல. ஓகே, அந்த ஃபார்மா செக்டர் நல்லா ஒரு புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு. இது 1 minute சார்ட். வெறும் இந்த 1 minute சார்ட் நீங்க எந்த பிரசன்ட் அதை மட்டும் வச்சு பேஸ் வச்சு டிசைட் பண்ணிடாதீங்க. இப்போ சன்ஃபார்மா சொன்னேன். எப்படி நம்ம நேற்று நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க வந்து சன்ஃபார்மால பை பண்ணலாம்னு சொல்லி 10 minute சார்ட் போட இல்லைங்க நேற்று நம்ம. ஆமா, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. நல்லா பையிங்க நல்லா வாய்ப்பு இருக்கு, பிரகாசமா இருக்குது ஃபார்மா செக்டர்ல. ஆனா நேற்று ஃபால் ஆயிட்டு இருந்துச்சு. நேற்று ஃபால் ஆயிட்டு இருந்தப்ப ஏன்னா சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கண்டிஷன் என்ன இருப்பாங்க. ஆல்ரெடி இங்க சப்போர்ட் ஏரியா இருக்குது, இங்க சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா கூட மேல போடணும், அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணணும். சில்வர் ஒரு நிமிஷம், சில்வர் பார்க்கலாம். சில்வர் பை தான், அது எதுவும் கிடையாது. நேற்று ஈவினிங் கூட நம்ம சக்சஸ்ஃபுல் டார்கெட் கிட்ட வந்துருச்சு. ஸ்கிரீன்ஷாட் அப்புறம் அனுப்பிச்சு லேட் அனுப்பிச்சிருந்தேன் பாருங்க. இதுல சில்வர்ல கூட பாருங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது பாருங்க, திரும்ப பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அது எங்கதான் போய் முடியுமா தெரியல சில்வருக்கு. சில்வர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடலாங்களா? ஓகே, லாங்ல தான் சில்வர்ல பொறுத்தவரை லாங் தான், அதுல டவுட் கிடையாது. ஸ்டாப் லாஸ் தான் கொஞ்சம் பெருசா வருது, ஏன்னா வந்து வாலடைல் அதிகமா இருக்கனால ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கு. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக பண்ணணும், டார்கெட் வராது. ரிஸ்க் ரேஷியோ மைல் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சில்வர்ல ஒரு கால்ஸ் சாரி ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அனுப்பிச்சிடலாம். ஸ்டாப் லாஸ் மேல கவனமா இருக்கணும் அவங்க தான். போட் பண்ணிட்டோம். குரூட்ல என்னன்னு பார்க்கலாம். குரூடால் நேற்று சில்வர் போச்சு, அப்போ குரூடால் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஈவினிங் டைம்ல நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும், அதுதான் ஈவினிங்ல நல்லா ஒரு டைம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க. மார்னிங்ல வந்து அவ்வளோவா பர்ஃபார்ம் காமிக்கிறது இல்லை. அது
அப்படியே மார்னிங் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒன்றும் மூமெண்ட் இல்லை, விடுங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். க்ரூட்ல மூமெண்ட் எதுவும் வரல. சின்ன ரிஸ்க். வெயிட் பண்ணி பார்க்கலாம் க்ரூட்ல. வேண்டாம். வி ஷேப் க்ரூடுங்களா? க்ரூட்ல வி ஷேப்னு தெரியல எனக்கு. ஓகே, ரிலையன்ஸா? ரிலையன்ஸ் சார்ட்ல போட்டுருந்தோம் நினைக்கிறேன். ஆமா, ரிலையன்ஸ் வந்து ஒரு பையிங்கான மூமெண்ட் போகுது இன்னைக்கு. இன்னும் ட்ரெண்ட் கிளியர் ஆகல. ட்ரெண்ட் கிளியர் ஆகட்டும். இல்ல, ட்ராப் அது, ட்ராப் அது, ஃபால் கிடையாது, ட்ராப் அது. இல்ல, ட்ராப் அதெல்லாம். நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் அடிப்பாங்க. நல்லா கிளியரா பையர் தான், பையில இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையில தான் இருக்குது. ஆனா ட்ராப்னால ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும்ல ரிலையன்ஸ்ல. கிளியரா இல்ல. ஜீல்ல ஒன்று சேல் ஒன்று பார்த்தேன். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. அந்த பேங்க் நிஃப்டி ஸ்டடி பண்ண சொல்ல அது பார்த்தது. ஆல்ரெடி 2 rupees போயிடுச்சு. இதை விட்டு இன்னும் என்ன பண்றது? இதுக்கப்புறம் நீங்க செல் பண்ணீங்கன்னா இது ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ண மாதிரி இருக்கும். எஸ், ஒன்லி ரிலையன்ஸ்ல வந்து பை மட்டும் பாருங்க, பை சைடு மட்டும் வியூ பாருங்க. ஏஷியன் பெயிண்ட் அதுவும் பை தான். ஜீல், ஹிண்டால்கோ இதெல்லாம் வந்து சேல் சைடு பாருங்க. பிபிசிஎல் பை தான் வரும். கீழே ஃபால் ஆயிட்டு திரும்ப சொல்ல மட்டும் பாருங்க. பிபிசிஎல் இது எங்க பை பண்ண கரெக்டா இருக்குன்னு பாருங்க. இது பிபிசிஎல். இது பிபிசிஎல் நமக்கு இந்த ரேஞ்சில் வந்தா பை பண்ணலாம். அது இங்கிருந்தே மேலே போயிடும், சொல்ல முடியாது. இல்லை இங்க இப்படியே கூட திரும்பி மேலே போயிடலாம். ஆனா நம்மளுடைய பிரைஸ் இந்த இடத்துல வந்தா மட்டுமே நம்ம பை பண்ணணும். அது வரலாம் பையும் கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ப்பா திரும்பணும். நிறைய பேர் எமோஷனல் இங்கே ட்ரேட் பண்ணிடுவாங்க. ஒன்னு சேல் பண்ணுவாங்க, இல்ல பை பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. வெபினார் இதெல்லாம் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஃபுல்லு வெபினார்ல சொல்லி தர வேண்டிய விஷயம் இதெல்லாம். நான் எஸ், ஆமா. மைண்ட் ட்ரீ
மைண்ட் ட்ரெண்ட் எல்லாம் ஒரு புல்லிஷ்ல போயிட்டு இருக்குது. இல்ல ரிவர்ஸ் ட்ரெண்ட் வந்தா கூட உங்களுக்கு இங்க வந்தப்போ தான் பை பண்ணலாம். வேற மாதிரி சேலிங் கார்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த லெவல் பிரேக் பண்ணா சேலிங் கார்டு ட்ரை பண்ணலாம். ஒரு சேல் கால் பார்க்கலாம் மைண்ட்ல. ஆனா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இது. ஒன் மினிட் வந்துடுறேன். ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ₹11 ஸ்டாப் லாஸ். இது சேலிங் பண்ண மூமெண்ட் வந்து ராங். இந்த இடம் ஆக்சுவலி சேல் பண்ண மாதிரி இருந்தது, இந்த இடத்துல சேல் பண்ண மாதிரி நம்ம. இது ஸ்டாப் லாஸ். அப்படியே ஃபால் ஆனா கூட எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும் தெரியாது. ஏன்னா புல்லிஷ் ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்க, ரீடெஸ்ட் பண்ற சொல்ல வந்து அந்த சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லைன்னா கரெக்டான பிளேஸ்ல என்ட்ரி ஆகணும். இன்னைக்கு ஸ்டாக்ஸ் அவ்வளோ கிளியர் இல்லை இன்னைக்கு எல்லாமே. ஏன்னா எல்லாம் ஃபால் ஆயிடுச்சு. சொன்ன இல்லைங்க, இந்த இடத்துல நம்ம சேல் பண்ணியிருந்தோம்னா இவ்வளவுதான் ரீட்டர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாது. ஐசிஐசி பேங்க் ரொம்ப டேஞ்சரான செல்லிங். அது யாரும் சேல் பண்ணாதீங்க. ஐசிஐசிஐ பேங்க் பொசிஷன்ல இருக்கவங்க பை பண்ணலாம். ஓகேங்களா, மந்த்லி ட்ரேட் பண்றவங்க இந்த இடத்துல பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 340 340க்கு எஸ்எல் போட்டுக்கலாம். அவங்க JSW ஸ்டீல். ஸ்டீல் செக்டர் வந்து இந்த JSW அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்றீங்க அந்த இடத்துல. மேபி இன்னைக்கு தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். இன்னைக்கு தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். ஆனால் அப் ட்ரெண்ட்ல மேலே போகிற ஸ்டாக்ஸ் இல்லைங்களா, அதை கீழே வரட்டும். அதுக்குன்னு சேலில் வர முடியாது நம்மளால. அதை கொஞ்சம் மேலே போட்டுருங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் பண்ணதா இல்லை அதுக்கு ஒரு சஸ்டெண்ட் ஆகுதா வருதான்னு பார்க்கணும். இந்த ஏரியாவில் 214 214 ரேஞ்சுக்கு ஆக்சுவலி சப்போர்ட் ஜோன் வந்து 198 இருக்கு. 198 200 இந்த ரேஞ்ச். ஸ்பாட் சப்போர்ட் வந்து 207. இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இது UPL. UPL ஒரு சேல்ல போயிட்டு இருக்க ஸ்டாக்ஸ். கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக கிடைக்குது, சேல் பண்ணுங்க UPL.
சேல் பண்ணதான் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 449 வரும். பெரிய ஸ்டாப் லாஸ் ஆச்சே. இல்லை வெயிட் பண்ணுங்களா, ஷார்ட் டைம் ட்ரெண்ட் என்ன பிரேக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, மேலே போய் ட்ரெண்ட் பிரேக் ஆகட்டும். இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் சேல் பண்ணுங்க. இன்னைக்கு கிளியரா எதுவும் வரல இன்னைக்கு. ஏன்னா இது வந்து சப்போர்ட்டா மாறுது. இப்போ சாரி, ரெசிஸ்டன்ஸா மாறுது. 446 அந்த ரேஞ்சில் வேணா சேல் பண்ணுங்க. கொஞ்சம் மேலே போட்டோம். இந்த ஏரியாவில் எதுவும் டிசிஷன் எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் எதுவும் கிளாரிட்டி இல்லை. மெயின் கன்ஃபியூஷன் தான். நீங்கள் ட்ரேடிங்காக பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. பரவாயில்ல, ஏதோ ட்ரேட் பண்ணியே பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. IndusInd Bank ஸ்டாப் லாஸ் வந்து இது வரும், பை மேலே அதுக்கு மேலே. ஓகே, இது வேணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது IndusInd Bank வந்து ஒரு பை சைடு வருது. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுறேன். இது ஃப்ரீலி சென்ட் பண்ணுறது, ஃப்ரீ டெலிகிராம்லேயே. ஒரு அப்பில் போகிற ஸ்டாக்ஸ் எதுவும் டச் பண்ணாதீங்க. ரீடச் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி நம்ம என்ட்ரி ஆனது இந்த இடத்துல என்ட்ரி ஆன மாதிரி இருந்தது. என்ட்ரி மிஸ் பண்ணிட்டுனா விட்டுடுங்க, பரவாயில்ல. எவ்வளோ தூரம் போகுது தெரியாது. நெக்ஸ்ட் 214 214 வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
214 வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் மேலே போதா கீழே போதா தெரியாது, வெயிட் பண்ணலாம். எஸ்சிஎல் டெக்னாலஜி பை சைடு தான் வருது. நேற்றுல பை தான் கண்டினியூ பை தான் போயிட்டு இருக்கு. பை சைடு பொறுத்து பாட்டம்ல பை பண்ணுங்க, டாப்ல பை பண்ணாதீங்க. கீழே வரட்டும், அதுக்கப்புறம் இந்த எனர்ஜியில் வந்தப்பறம் பை பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுப்பீங்க? இந்த இடத்துல பை பண்ணா, இந்த இடத்துல பை பண்ணா ஸ்டாப் லாஸ் இதான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதுவும் ஸ்டாக்ஸ் கிளியராக வரல, ஜஸ்ட் 2 தான் வந்தது. நம்ம பேங்க் நிஃப்டியும் அதுக்கப்புறம் இப்போ ஏதோ நினச்சுமே இண்டஸ்இன் பேங்க், அதுவும் 2 தான். பேங்க் நிஃப்டி ஒன்று, இண்டஸ்இன் பேங்க் ஒன்று, 2 தான் வந்து கிளியராக. மிச்சம் எதுவும் கிளியராக தெரியல. ரிலையன்ஸ்ல ஒரு பைக் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சென்ட் பண்ணி நம்ம பிரைம்ல சென்ட் பண்றத. ரொம்ப சின்ன குவான்டிட்டி போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல பண்ணுங்க, சின்ன குவான்டிட்டி பண்ணுங்க. ஏன்னா அந்த பக்கம் பாட்டம்ல ப்ரைஸ் வந்துருக்காங்க. இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஓகே, ரீடெஸ்ட்மெண்ட் இதில் சப்போர்ட் எடுக்குது. ஸோ நான் அந்த பக்கம் பை கொடுத்தேன். இது வந்து எஸ்எல் இருக்கும் கரெக்டாக. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவ் செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க. சொல்லுங்க, கேளுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, என்னுடைய பிரைம்ல, டெலிகிராம் பிரைம்ல இருப்பீங்க நீங்க. அதாவது இந்த வெபினார் முடிஞ்சு 10 டேஸ்க்கு அப்புறமா என்னுடைய லைஃப் டைம் வந்து என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் நீங்க மெம்பர் ஆயிடுங்க. அப்போ மந்த்லி பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எந்த டவுட்லாம் அதில் நீங்க கேட்கலாம். ஆமாமா. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.